இன்று சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை ஊடக நண்பர்கள் அதானியை உங்கள் இல்லத்தில் ரகசியமாக சந்திப்பின் என்ன நோக்கம் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டிருந்தாரே என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள், அவருக்கு வேலை எதுவும் கிடையாது, தினம் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பார், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்று விட்டார் முதலமைச்சர் அவர்கள். இது கண்டிக்கத்தக்கது. இன்று இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், எங்கள் ஐயாவுக்கு வயது 86, இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை. பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை 2006 முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் 5 ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார், உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார். எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரீனா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். மணிமண்டபம் அங்கு வந்திருக்காது. மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம். அதனால்தான் அந்த வழக்கு நடந்து நீதிபதி கலைஞர் அவர்களை மரீனா கடற்கரை அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார். எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று கலைஞர் அவர்கள் மரீனா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் இருந்து எங்கள் ஐயாவை ஒரு மூத்த அரசியல்வாதி, 86 வயது, இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இது சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது! உங்கள் தந்தையிடம் நீங்க எந்த பாடம் கத்துக்கல. முதலமைச்சர் அவர்கள் அவர் தந்தையிட்ட எந்த பாடமும் கத்துக்கல. கலைஞர் அவர்கள் காலத்தில் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தைலம் வருகிறது, என் தலைவலிக்கு வருகிறது என்றெல்லாம் சொல்லிய கலைஞர் அவர்கள் தினம் அறிக்கை விடுறதுன்னா அறிக்கை, இது எங்களுடைய யோசனைகள். அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை.